السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال به جل كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமாஅத்தினர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் அவனுடைய தூதுவர் இந்த இஸ்லாம் என்னும் மார்க்கத்திலே மனிதன் அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்த வேண்டும், அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினை அல்லாஹ் என்னும் அவனுடைய தூதுவரின் வழிவால் நாம் எப்படி வாழ்ந்து காட்டுவது என்று அல்லாஹும் அவனுடைய தூதுவரும் நமக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையிலே நமக்கு வகுத்து காட்டியுள்ளார்கள். அன்பானவர்களே, மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருவர்களும் ஒரு குணம் இருக்க வேண்டும். அந்த குணம் இல்லாதவன் மனிதனாக இருப்பது வாய்ப்பே அல்ல என்றுதான் நாம் கூறிவிட வேண்டும். அன்பானவர்களே, ஒரு வசனத்திலே ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறான்: இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக படைத்த ரப்பாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீதத்தையும் இஹ்சான், அதாவது உபகாரம் செய்திட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கட்டளையிடுகின்றான், ஏவுகின்றான் என்பதாக குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுகிறான், நமக்கு கூறி காட்டுகிறான். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நீதம் செலுத்துதல். மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருவர்களும், படைக்கப்பட்ட ஒவ்வொருவர்களும் நீதத்தின் மீது அவசியம் கருத வேண்டும். காரணம், நீதம் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பேணி காக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றன. நீதமில்லாத மனிதன் அவனுடைய விஷயத்தை நாம் எப்படி கண்டுவருவோம்? ஒருவன் வாழுகிறான், அவனுடைய வாழ்க்கையிலே நீதம் அல்ல என்று நாம் அவனை பார்க்கும் பொழுது நம் மனதிலே தோன்றுவது என்ன? ஏமாற்றுகிறான், மோசடி செய்கின்றான் என்றுதான் நாம் என்ன செய்வோம்? யோசிப்போம். ஆனால் படைத்த ரப்பு தான் நீதமாக இருப்பதை சொல்லி காட்டுகிறான். எப்படி? வசனங்களின் ரீதியாக. நான் உங்களை படைக்கவில்லையா? உங்களுக்கு எல்லா வஸ்துக்களையும் வசப்படுத்தி கொடுக்கவில்லையா? மலையை பொழிய வைக்கவில்லையா? செடி கொடைகளை, தாவரங்களை உங்களுக்காக வேண்டி நான் முளைக்க செய்யவில்லையா? உணவு கொடுக்கவில்லையா? என்று பல வசனங்களிலே கூறி காட்டுகிறான். இதை ஏன் கூறி காட்ட வேண்டும்? காரணம், இதிலும் ஒரு நீதம் இருக்கின்றன. என்ன தெரியுமா? மனிதனை மாத்திரம் படைத்து விடுவது அல்ல அல்லாஹ்வினுடைய நோக்கம். என்ன நோக்கம்? மனிதனாக படைக்கப்பட்டு அவனுக்கு உலகத்தை என்ன செய்தான்? வசப்படுத்தியும் கொடுத்திருக்கின்றான். இது நீதம். எப்படி? வாழுகிற மனிதன் அவன் இந்த உலகத்திலே ஒட்டுமொத்தமாக வாழுகிற பொழுது அவனுக்கு என்ன தேவைப்படும் என்பதை ரப்புல் ஆலமீன் சிந்தித்து அந்த விஷயத்திலும் என்ன செய்கின்றான்? நீதமாக இருக்கின்றான். இந்த நீதம் அவனை ஏற்றுவதற்கும் உண்டு, அவனை ஏற்காமல் மறுப்பவர்களுக்கும் உண்டு. அன்பானவர்களே, அந்த வகையிலே நம் கண்ணுறும் பொழுது ரப்புல் ஆலமீன் அனைவர்களின் மீதும் நீதமுள்ளவனாக இருக்கின்றான். எனவே நம் அடியார்களாகிய நாமையும் என்ன செய்கின்றான்? நீதத்தின் மீது ஏவவும் செய்கின்றான். அன்பானவர்களே, ஒரே ஒரு விஷயம் ஹதீஸிலே இருக்கின்றன. நாளை கியாமத்து நாளில் அரிசியினுடைய நிழலிலே கிட்டத்தட்ட 7 பேர், அதாவது 7 நபர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். 7 நபர்கள் அல்லாஹ்வினுடைய அரிசியிலே ஒன்று கூட்டப்படுவார்கள். அவர்கள் அல்லாதவர்களெல்லாம் சூரியனுடைய வெப்பத்திற்கும் அல்லாஹ்வினுடைய அதாபிற்கும் ஆளாகி விடுவார்கள்.
அந்த 7 நபர்களில் மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நிழல் தவிர, அரிசினுடைய நிழலை தவிர மற்ற எல்லா இடத்தை விட்டும் அந்த 7 நிழலிலே இருக்கக்கூடிய தகுதி மிக்கவர்களில் ஒருவர், தகுதிமிக்க தலைவராக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நீத மிகுந்த தலைவர்கள். எவர்களெல்லாம் இந்த உலகத்திலே நீதமாக நடந்தார்களோ, மோசடியை வெறுத்தார்களோ, அவர்களுக்கு நாளை மறுமையிலே தரக்கூடிய அல்லாஹ்வினுடைய மிக பெரும் வெகுமதி அவனுடைய அரிசிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம். ஐவேளை தொழுது வணங்கி வழிபட்டு, ஆனால் ஒரே ஒரு விஷயத்திலே கோட்டை விட்டு விட்டார். என்ன? கடையில் இருக்காரு ஆனால் நீதமாக இல்லை, மக்கள்கிட்ட வாழ்றாரு ஆனால் மோசடி செய்கிறார். இந்த ஒரே ஒரு காரணத்தின் மூலமாக அவர் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, ஒரு சமூகம் இருந்தது. ஹதரத் சமூக கூட்டங்கள் வாழ்ந்தன. அந்த சமூகத்திலே சாலிஹ் நபி அவர்கள் வந்தார்கள். அந்த நபியினுடைய காலகட்டத்திலே மீசான் தராசிலே மோசடி செய்தார்கள். அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டிய அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழித்துளித்தான். அவ்வளவு மாபெரும் ஒரு பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு குணம், கடமை என்று பார்த்தால் நீதமாக இருப்பது. அதனால்தான் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ஆட்சியை நாம் படித்து பார்த்தால், கேட்டு பார்த்தால் நாம் விலகிக் கொள்வோம். இந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சப்பாடினால் நீதமாக இருந்திருக்கிறார்கள். மக்களின் மீது இவ்வளவு மேலோங்கிய முறையிலே நீதமாக இருந்திருக்கிறார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். காரணம், நீதம் என்று வந்துவிட்டால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னை கூட பார்க்க மாட்டார்கள். தான் நீதமாக இல்லை என்றால் கூட தன்னை கூட மாய்க்க சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு நீதத்தின் மீது வலுவாக இருந்தவர்கள் நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய அன்பியாக்கள். ஏன், நம்மை படைத்த ரப்பு கூட நீதத்தின் மீது அவன் என்ன செய்திருக்கின்றான்? ஹக்கான முறையிலே, நீதமான முறையில் இருந்திருக்கின்றான். ஆக அடியார்களாகிய நம்மையும் என்ன செய்திருக்கின்றான்? ஏவுகிறான், நீங்களும் என்ன செய்யுங்கள், நீதமான முறையிலே நடங்கள் என்பதாக ரப்பல் ஆலமீன் நமக்கும் கட்டளை இடுகின்றான். அப்படிப்பட்ட நீதத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக தருவானாக. மேலும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வாறு நீதமாக இருக்கின்றானோ அதே போன்று நம்மை நாடி வருவருக்கும், நம்மை படைத்த ரப்புக்கும் நான் நீதமாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கினையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. மேலும் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா இறை பொருத்தத்தோடு செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக்காக்கி பாக்கியமாக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.